சார், சென்னையில் ஒரு பெருவெள்ளம், நெல்லையில் ஒரு பெருவெள்ளம், தமிழ்நாடே ஒரு பெரிய சிக்கலான சூழ்நிலையில் இருக்குது. அது பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? கவனிச்சுட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கும்போது அது எப்படி கவனிக்காமல் இருக்க முடியும்? நாங்கள் இங்கே பாராளுமன்றத்தில் இருந்தாலும் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த இயற்கை சீற்றத்து மேலே தான் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி சார்பில் வெறும் சிந்தனை தானா? எதுவும் உதவி, நிவாரணம் அதெல்லாம் கிடையாதா? இல்லை, நிவாரணம் பண்ணலாம். இந்த டோக்கனிசம் வந்து கொஞ்சம் முதல்ல வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. வாலண்டியரிசம் பண்ணால் கூட அது வந்து இல்லை, உங்களை டோக்கனாக பண்ண சொல்லலை, உண்மையிலே தான் பண்ண சொல்கிறோம். டோக்கனாக பண்ண வேண்டாம். இல்லை 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 இதை நாங்கள் வந்து இப்போ வந்து அழுத்தம் கொடுக்குறோம், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறோம், இங்கே அமைச்சர்களை பார்க்கும்போது அழுத்தம் கொடுக்குறோம். நீங்கள் வந்து நிதி நிறையா கொடுக்கணும்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற மாநில அரசுக்கும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். யார்கிட்ட நிர்வாகம் இருக்கிறதோ அவங்கக்கிட்ட தான் மெக்கானிசம் இருக்கும். இல்லை, குறிப்பாக சவுத் தமிழ்நாடு, குமரி, திருநெல்வேலி பகுதியெல்லாம் காங்கிரஸுக்கு வந்து காலகாலமாக ஓட்டு போட்ட பகுதி தான். அவங்க வந்து இன்னமும் கூட உங்கள் எம்எல்ஏக்கள் அங்கே அதிகமாக வரக்கூடிய பகுதி தான். இன்னைக்கு மற்ற கட்சிகள் எல்லாரும் அங்கே போய் உதவி செய்கிற அளவுக்கு காங்கிரஸை காணுமே. இல்லை, அப்படி எப்படி எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய கட்சி நண்பர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு விசிபிளாக வேணால் தெரியாமல் உங்கள் எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க, உங்கள் எம்எல்ஏஸ் இருக்காங்க, உங்கள் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் நான் மாற்று கருத்து சொல்ல. பட் நான் கேட்குறது காங்கிரஸ் ஆஸ் அ பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டி அந்த பகுதியில் காங்கிரஸ் பார்ட்டி சார்பாக அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்றால் அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் ஒருங்கிணைக்க வேண்டும். அதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கண்டிப்பாக அவர்களுடைய கடமையை செய்வார்கள் என்று தான் நான் முழுமையாக நம்புகிறேன். சார், இன்றைக்கி தமிழ்நாடே ஒரு பெரிய கிரைசிஸில் இருக்குது சார். நீங்கள் ஒரு பக்கம் எம்பிக்கள் சஸ்பென்ஷன் அது இது பார்லிமெண்ட்டில் போயிட்டுருக்குனாலும் அத்தனை காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் நீங்கள் அங்கே தானே சார் இருக்கிறீங்க, அங்கே போராட்டம் பண்ணுறீங்க, ரைட்டு. நீங்கள் அங்கே சாப்பாடுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யாமல் இப்போ வந்து நீ பாராளுமன்ற தொடர் நடக்கும்பொழுது பாராளுமன்றத்துக்கு ஏன் வந்தேன்னு கேட்குற மாதிரி இருக்காது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை பாராளுமன்றத்துக்கு வந்து எங்களுடைய வாதத்தை முன்வைக்க. கனிமொழி அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் தான். அவங்களும் சஸ்பென்ஷனுக்கு உள்ளே இருக்கிறாங்க. அவங்க தூத்துக்குடியில் போட்டில் நிற்கிறாங்க சார். இது பாருங்க, அவங்க தொகுதிக்கு சம்மந்தப்பட்டது, அதனால இருக்கிறாங்க. அதனால இப்போ நான் வந்து அங்கே நானோ மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த தொகுதிக்கு சம்மந்தம்லாம் வர்றது வந்து இது வந்து சும்மா வந்து ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி தான் இருக்கும். இது வந்து இது வந்து அவங்க தொகுதிக்கு சம்மந்தப்பட்டவங்க, அதனால் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. அந்த மாவட்ட நிர்வாகத்தோடு அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் மற்ற தொகுதியில் இருக்கிறவங்களும் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நாங்களும் அங்கே அப்புறம் வந்து எங்களுக்கு இடம் கொடு, நானும் போய் அதிகாரம் பண்ணுறேன்னு சொல்கிறது சொல்லி இன்டர்ஃபியரன்ஸ் அந்த மாதிரி இல்லை. அங்கே வந்து அதற்கு அதிகாரம் பண்ண வேணாம் சார். அவங்க கூட ஏதாவது உதவி தேவைப்படலாம், பண்ணலாம்ல. ஒரு சாதாரண ஆட்கள் வர்றதுக்கும் ஒரு எம்பிஸ் எம்எல்ஏஸோ இல்லை ஒரு கட்சி ரீதியான ஆட்கள் வர்றதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ தானே பாராளுமன்ற தொடர் நேற்று தானே முடிஞ்சிருக்கு, எல்லோரும் வருவாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் இருக்கோம். நாங்கள் 8 பேரும் பாராளுமன்றத்தில் இருக்கிறது வராத நீங்கள் குறையா சொல்கிறது எனக்கு வந்து வியப்பளிக்கிறது. நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் டெல்லியில் என்னுடைய கடமை கண்டிப்பாக என்னுடைய சகாக்களோடு செய்து கொண்டு தான் இருக்கேன். நம்ம இந்த ஃப்ளட்டு பற்றி தொடர்ந்து பேசும்போது எதிர்க்கட்சிகள் வைக்கிற பிரதான குற்றச்சாட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்னும் கிரேட்டாக இல்லை, இன்னும் பெட்டராக வந்து தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கலாங்கிற ஒரு பார்வை வச்சுட்டே இருக்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? இதுக்கு எவ்வளவு அட்வான்ஸ்டு வார்னிங் சிஸ்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மினிஸ்டருடைய மனோ தங்கராஜோடைய பேட்டியை நான் கமெண்ட்டையும் பார்த்தேன். அது வந்து தெர் இஸ் அ லேக் பிட்வீன் வாட் இன்டர்நேஷ்னலாக வர வார்னிங்ஸ்க்கும் நம்ம இந்தியாவில் நம்ம ஐஎம்டி கொடுக்குற வார்னிங்ஸ்க்கும் ஒரு லேக் இருக்குது. இதை சீக்கிரம் எப்படி கொடுக்குறது, சீக்கிரம் கொடுத்தா எப்படி இவாக்குவேட் பண்ணுறது, இதெல்லாம் நிறையா வந்து பார்க்கணும். அதான் சொன்னேன், இது அந்த ப்ராப்ளமை வந்து இன்றைக்கி தான் என்னமோ ஆச்சு, அதனால் நீங்கள் ஏன் இவாக்குவேட் பண்ணலன்னு கெப்பாசிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டு டூ கூட என்ன பண்ண முடியும், எங்கே கொண்டு போவீங்க, எல்லோரும் ரெஃப்யூஜிஸ் மாதிரி எங்கேயா கொண்டு போய் வைக்க முடியுமா, அதுக்கு ஏற்பாடு இருக்கா, அதெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அங்கே டாய்லெட் வசதி இருக்கா, இதெல்லாம் யோசிக்கணும். நான் எல்லாரையும் இடமாற்றணுன்னே கேட்கல, அது மட்டுமே முன்னெச்சரிக்கை கிடையாது. எல்லாரையும் நீங்கள் வேறு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது மட்டுமே முன்னெச்சரிக்கை கிடையாது. இல்லை, நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் சம்மரில் உங்கள் ஏரிகளை தூர்வாரினீங்களான்றதில் ஆரம்பித்து உங்கள் நீர்நிலைகளை சரியாக வச்சுருக்கீங்களான்றதில் ஆரம்பித்து என்டிஆர்எஃபோட ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட மீட்டிங் எத்தனை வாட்டி போட்டிருக்கீங்க, எத்தனை வாட்டி என்டிஆர்எஃபோட கோஆர்டினேட் பண்ணியிருக்கீங்க, வந்தால் என்ன பண்ணணுங்கிறதுக்கான பிளான் என்ன வச்சுருக்கீங்க, அதில் ஆரம்பித்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல சார். அது கண்டிப்பாக அதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான். அதை வந்து அரசாங்கம் அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன்னா நம்மளுடைய வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸுக்கு நம்மளுடைய என்ன தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதற்கு அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சென்னையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனரியாக தான் இருக்கிறோமே தவிர ப்ரோஆக்டிவாக இல்லை என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். நான் ஏற்றுக்கிறேன்.
அது வந்து ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்க்காம இது ஒரு சிஸ்டமிக். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ இந்த அரசியல் கட்சி வந்ததுனால, இந்த ஆட்சி இருக்கிறதுனால அது வந்து என்னமோ லத்தார்ஜிக்காக இருக்கிற மாதிரி முன்னாடி இருந்தால் ப்ரிப்பேர்டாக இருக்காங்கன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம். இல்லை, முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருந்தாங்கன்னு சொல்லலை. எந்த ஆட்சி வந்தாலும் இப்படியே தானே இருக்கிறீங்கன்னு தான் மக்கள் கேள்வி. இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் மாற்றுங்க சார் அப்படிங்கிறத மக்கள் கேள்வியாக இருக்குது. அது கண்டிப்பாக இது வந்து இந்த லெத்தார்ஜி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ளே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வாட்டர் பாடிஸ் என்க்ரோச்மெண்ட், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அது சிஸ்டமிக் ஒரு லாங் டேர்மாக இருக்கிற ப்ராப்ளம். ரெண்டாவது, அந்த வாட்டர் பாடிஸ் சேனல்ஸை வந்து நம்ம வந்து ஒரு கிளியர் பண்ணி டீசில்ட் பண்ணி வைக்காத ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது, நமக்கு அட்வான்ஸ் வார்னிங் வர்றதுக்கும் இந்த ஆக்சுவலாக ஈவெண்ட் இந்த மழை பெய்யறதுக்கும் டைம் லேக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அது ரொம்ப ஷார்ட் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாதிரி அட்வான்ஸ் வார்னிங் கொடுத்தா அதை எப்படி நம்ம அதுக்கு எப்படி நம்ம ஜென்ரல் பாப்புலேஷனை எப்படி நம்ம வந்து வார்ன் பண்ணி கொண்டு போகிறதுன்னு என்பதற்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இது எல்லாமே ரிவ்யூ பண்ண வேணும். எல்லாமே நான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல, இது வந்து ஒரு ஜெனரலாகவே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு லெத்தார்ஜி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துருச்சு என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க பேசும்போதும் சொல்கிறாங்க, நீங்கள் மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படிங்கிறதையே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. 2015 அப்புறம் நீங்கள் என்னென்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? அப்போல்லாம் மத்திய அரசுகிட்ட நிதி வாங்குனீங்க, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நீங்கள் சரி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஸ்டேட் எதுவுமே செய்யலையேங்கிற கேள்வி அவங்க எழுப்புறாங்க. இதான் சொன்னேன், இந்த சிஸ்டமிக் லெத்தார்ஜி இருக்குன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் மத்திய அரசு என்னமோ நமக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணி அவங்க பெரிய மனசுப்படி பணம் கொடுக்குறாங்கன்னு ஒரு நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதை விட அபத்தமாக எதுவும் இருக்காது. நம்ம கட்டுற நிதி பணம் நமக்கு நார்மலாக வருகின்ற பணத்தை தான் அவங்க கொடுக்கணும்னு கேட்குறமே தவிர எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொடுக்கவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு ட்ரான்ச் 400 crores கொடுத்தது ஏற்கனவே அலாட் ஆனது. ஏற்கனவே அலாட் ஆகி கொடுக்காமல் இருந்ததை கொடுத்தாங்க. இந்த சம்பவம் நடக்காட்டி கூட அவங்க கொடுத்துருக்கணும். அதுக்கு இந்த மழை பெய்யாட்டி கூட அவங்க கொடுத்துருக்கணும். அதனால் அவங்க கொடுத்த பணம். அதனால் அவங்க வந்து அதில் அந்த லார்ஜஸை சொல்ல வேண்டாம். இவங்க ப்ரிப்பேர்ட்னஸை பற்றி பேசினாங்கன்னா நான் வாட்டர் பவுட்ரிக்கு போகல, நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இது வந்து நம்மளுடைய சிஸ்டம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய வார்னிங் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம ரெஸ்பான்ஸ் டைமை இம்ப்ரூவ் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணால் என்ன பண்ண போகிறோன்றதும் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன கேட்டால் இது ஒரு ப்ரையாரிட்டி ஏரியாவை தான் நான் இதை கன்சிடர் ஒரு ஹை ப்ரையாரிட்டி ஏரியாவை தான் இதை நான் பார்ப்பேன் நான் வருங்காலத்துலையும். பிஜேபி வைக்கிற இன்னொரு விமர்சனம், அன்னைக்கு நெல்லை மூழ்கிட்டு இருக்கும்போது சிஎம் டெல்லி போயிட்டாரு, இந்தியா கூட்டணி மீட்டிங்காக போயிட்டாரு. இது வந்து என்ன, அதனால் சிஎம் அங்கே ஃபிசிக்கலாக அங்கே இருந்தால் தான் அவர் வந்து மானிட்டர் பண்ண முடியுமா? இல்லை அவரும் அங்கேயே போய் அங்கே ஒரு மழை பெய்யுதுனாக்கா ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஒரு ரெயின் கோட்டை போட்டுட்டு போட்டில் இருந்தால் தான் சிஎம் ஆக்டிவாக இருக்கார். இது எப்படி இருக்குது? நாளைக்கு ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வரக்கூடாது, வர வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியாது. வந்தாக்கா என்ன, இப்போ மோடி போய் அப்படியே ஃப்ரண்ட் லைனில் போய் உட்காந்துக்குவாரா? ஃப்ரண்ட் லைனில் போய் ட்ரென்ச்சில் உட்காந்துக்கிட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டு உட்காந்துக்குவாரா? இது என்ன இருக்குது? ஒரு நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு வராங்க, ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட மீட்டிங். அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகள் பிரதமரை பார்த்து நம்மளுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. அதே டைமில் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதனாலே அவர் கவனம் அது மேலே இல்லை, அதனாலேயே அட்மினிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு. அதுக்கு தானே பர்மனன்ட் பியூரோக்ரஸின்னு ஒன்று இருக்குது. இல்லை, ஆனால் இவங்க வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அவர் முதல்ல வந்தது கூட்டணி பேசுறதுக்காக பிரதமரை பார்த்து நிவாரண நிதி கேட்டாரு அப்படின்னு. தப்பு. அவர் அந்த மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது மழை பெய்யல. மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண டேட் அன்றைக்கி அது ஒன்றும் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வரல. ரெண்டாவது, எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு நினச்சிக்கிறீங்க. வி ஆர் லெஜிஸ்லேச்சர்ஸ். நாங்கள் அரசாங்கத்துக்கு சட்டம் போட்டு அதை வந்து அமல்படுத்த வேண்டியதான் எங்களோட. வி ஆர் நாட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் பியூரோக்ரஸி இருக்குது, அதுக்கு தான் பெர்மனன்ட் பியூரோக்ரஸி இருக்குது, அதுக்கு தான் கலெக்டர் இருக்காங்க, அதுக்கு தான் எஸ்பி இருக்காங்க ஒரு மாவட்டத்தில். நீங்கள் வந்து பல பேருடைய எதிர்பார்ப்புகள் லெஜிஸ்லேச்சர், அதாவது கவுன்சிலராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஆனால் சிஸ்டமிக் ப்ராப்ளம் சொன்னாங்கன்னாக்க இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இல்லைன்ட்டு நான் நேராக போயிடுவேன் பார்லிமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு.